கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆண்டவருடைய மழைப்பொழிவு பிரசங்கங்களில் 2 ஓமைகளை ஆண்டவர் என்று சொல்கிறார். உலகிற்கு உப்பு நீங்கள், உலகிற்கு ஒளி நீங்கள். இந்த உப்பானது எந்த பொருளோடு சேர்க்கப்பட்டாலும் அது தூய்மையையும் சுவையையும் மகிழ்ச்சியையும் தருகிறது. மேலுமாக உப்பு தன்னிலே வீணாவது இல்லை. மாறாக அந்த உப்பு எப்பொழுது தீட்டுப்படுகிறது என்றால், ஆண்டவருடைய இல்லத்தில், குறிப்பாக எருசலேம் ஆலயத்தில் அவர்கள் பயன்படுத்துகின்ற உப்பு இரத்தத்தினால் அவை பட முடியுமேயானால் அந்த உப்பு தீட்டுப்பட்ட உப்பாக வெளியில் கொட்டப்படுகிறது, மனிதர்களால் மிதிப்படுகிறது. தீட்டுப்படுவதனால் அந்த உப்பு பயனற்று போகிறது. மனிதர்களும் கடவுள் உப்பாக தூய்மையாக படைத்திருக்கிறார். அந்த உப்பை தூய்மையாக படைத்திருக்கின்ற கடவுள் நம்மோடு பயணம் செய்கிறார். அந்த இயேசுவினுடைய பிரசன்னத்தை தூய்மையாக நாம் வைத்திருந்தால், நம் வாழ்வை வைத்திருந்தால், நம் உள்ளத்தை வைத்திருந்தால், நம் வாழ்வும் வளமையாக இருக்கும், நம் வாழ்வும் சக்தி மிகுந்ததாக இருக்கும். நாம் சார்ந்திருக்கின்ற பகுதிகள் எல்லாம் சுவையாக இருக்கும், தூய்மையாக இருக்கும். பல்வேறு ஊழல்களும் தடுமாறல்களும் தவறுதலான வழிகாட்டுதலும் இவைகள் இருப்பதில்லை. மாறாக தூய்மையும் சுவையும் இருக்கும். அவ்வாறே நீங்கள் உலகிற்கு ஒளி நீங்கள் என்கிறார். உலகத்தாருக்கு நாம் அனைவரும் ஒளியாக இருக்க வேண்டும். இருள் இருக்கிறது, கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒளியாக வாழ வேண்டும், வழிகாட்டிகளாக இருக்க வேண்டும். கடுமையான இருள் சூழ்ந்த பாதைகளில் விசுவாச வெளிச்சமாய் நாம் வாழ வேண்டும். இதுதான் ஆண்டவர் இன்று நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார். அணைந்த விளக்காக அல்ல, குன்றின் மீது இட்ட விளக்காய் இயேசுவினுடைய அருளால் அவை எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த அருள் இடைவிடாது நம்மில் வளர்த்து கொள்ள வேண்டும். நாம் ஆண்டவரை நோக்கி நம் மனங்களை எழுப்புகின்ற போது அந்த அருள் வருகிறது. அந்த அருளினால் நம் உள்ளம் ஒளி பெறுகிறது. ஒளி பெறுவதனால் உலகத்திற்கு வழிகாட்டியாய் நம்ம இருக்க முடியும். அப்படிப்பட்ட அருளை நம் வாழ்நாள் முழுவதும் இறைவன் தர வேண்டும் என்று சொல்கிறோம். எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரை போற்றுகிறோம். இந்த அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். எங்களை நீர் படைத்து பராமரித்திருக்கிறீர். எங்களோடு நீர் பயணம் செய்கிறீர். ஆண்டவரே, உமது கருணைக்கும் ஆற்றலுக்கும் நன்றி. எளிய சாதாரண மனிதர்களாகிய எங்களை உலகிற்கு உப்பாக ஒளியாக பயன்படுத்துகிறீர். எங்கள் வாழ்க்கையினால், செயலினால் உலக மக்களுக்கு சுவையையும், உலக மக்களுக்கு இருளில் நடப்பவர்களுக்கு ஒளியாக நாங்கள் திகழ வந்தார். அனைவரையே எங்கள் அன்பு தாயே, உன் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும்.